தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். புத்தாண்டு பிறந்த சில மணி நேரங்கள் தான் ஆயிருக்கா, அதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கலாங்க. ஆனால் நடந்திருக்கு. டெல்லி நிர்பயா வழக்கு யாரும் மறந்துருக்க மாட்டோம்ல, இப்போ இன்னொன்று அதே சாயில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கொடுமையை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஃபரிதாபாத் இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்ற பகுதிகளில் இதுவும் ஒன்று. இதோட யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னா, ஹரியானாவில் ஒரு பார்ட்டு, டெல்லியில் ஒரு பார்ட்டுன்னு இப்படி தான் இந்த சிட்டியை ஃபுல்லாக கிட்டத்தட்ட பகிர்ந்துருக்க மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட இடம் இது. நீங்கள் ஹரியானான்னு டேர்ம் பண்ணிக்கலாம், டெல்லின்னு டேர்ம் பண்ணிக்கலாம். ஓகே. 26 வயதான ஒரு பெண்மணி. இவங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்துருச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. சரி, ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே இவங்க தனியாக இருக்க முடியாதுல்ல, 2 குழந்தைங்க இருந்தாலும் இவங்க தனியாக பார்த்துக்கணும்ல, அதுக்காக அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்து தங்கிட்டு இருந்திருக்காங்க. சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. ஆனால் குடும்பங்களில் லேசான சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும் பார்த்தீங்களா, அது மட்டும் அவ்வப்போது வந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் இவங்க, அவங்க 2 குழந்தைங்க, அப்புறம் அம்மா, அப்புறம் இவங்களோட சகோதரி ஒருத்தவங்க, அப்புறம் இன்னும் குடும்பத்தில் சில பேர்னு அப்படியெல்லாம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப லைட்டாக சண்டை சச்சரவு வரதானே செய்யும். அது அப்பப்போ வந்து போயிட்டு இருந்திருக்கு. கடந்த திங்கட்கிழமை என்ன இருக்கு, அவங்க அம்மாக்கும் இவங்களுக்கும் லேசாக மனஸ்தாபம், அந்த லேடிக்கும் அந்த அம்மாவுக்கும் மனஸ்தாபம். இதில் ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு. இப்படி பெருசானது அந்த கோபத்தை இவங்க தணிக்கிறதுக்காகவும் அதுக்கான டைம் கொடுக்கறதுக்காகவும் கொஞ்சம் வீட்டிலேருந்து வெளியே வருவாங்களே. அதே மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சிஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அம்மா நீ பார்த்துக்கோ, நான் இங்கே இன்னும் கோவப்படுவோம், அவங்களை ட்ரிகர் ஆகி விட்டுட்டு இருப்பேன், நான் என்னோட தோழி வீட்டுக்கு போயிடுறேன், அது போயிட்டு நான் ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இவங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புனது எப்போ, நைட்டு 8:30 மணிக்கு கிளம்பியிருக்காங்க வீட்டிலேருந்து. ஸோ சிஸ்டர் கிட்ட சொல்லியாச்சா, அம்மா கிட்ட கோவம் ஓகேவா, அதனால் அம்மா கிட்ட சொல்ல சிஸ்டர் கிட்ட மட்டும் சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்களோட குழந்தைங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க, மற்றபடி எல்லா உறவினர்களும் அதே வீட்டில் இருக்காங்க, இவங்க மட்டும் வீட்டில் கிடையாது. சொல்லிட்டு போனாங்களா, போயிட்டு அந்த ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்சம் அந்த ஃப்ரெண்டை சந்திச்சு சில விஷயங்களை பேசிட்டு சொன்னபடியே 3/4 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க 8:30 மணிக்கு கிளம்பினான்னு சொன்னல, அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அங்கே அவைலபிளாக இருந்திருக்கு, அதை பிடிச்சி வந்துட்டாங்க. பக்கத்து ஏரியா தான், பட் நடந்து போகிற தொழிலாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான், அதை பிடிச்சி வந்துட்டாங்க. நைட் ஆக 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 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எண்ணிக்கை அங்கே குறைஞ்சிச்சு பயங்கரமா. ஆள் நடமாட்டம் பெருசாகவும் இல்லை. இந்த பொண்ணு பாட்டுக்கு அங்கே தனியாக நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஐயோ வண்டி வேறு எதுவுமே இல்லையே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, வீட்டுக்கு சீக்கிரமாக ஒரு போகணுமேனு அவங்க மனசு பதப்பதிக்கு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ரோட்டில் இந்த பொண்ணு தனியாக போகிறத ஒரு வண்டியில் இருந்தவனு பார்த்துருக்கானுங்க. இந்த மாருதி சுசுக்கி ஈக்கோ இருக்குல்ல, மினி வேனு, மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அந்த வண்டி அப்படியே இவங்க கிட்ட க்ளோஸாக நெருங்கி வந்திருக்கு. அந்த வண்டி கிட்ட வந்ததும், என்னம்மா தனியாக போயிட்டுருக்க, வண்டியில் ஏறிங்க, லிஃப்ட் கொடுக்குறேன், நாங்கள் போய் பாதுகாப்பாக இறக்கி விட்டுறேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லியிருக்கான். இந்த பொண்ணும் சரி ஓகே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக இறக்கி விட்டுருவாங்க. நான் வண்டியை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பெருசாக இல்லை, நாம் எப்படி சேஃபாக வீட்டுக்கு போய் சேருதுன்ற பயத்திலேயே அந்த வண்டிக்குள்ளே ஏறிட்டாங்க. ஏறிட்டு பார்த்தா தான் உள்ள 2 பேர் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு பொண்ணு, வண்டிக்குள்ளே 2 ஆம்பளைங்க. ஸோ லைட்டாக ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பொண்ணுக்கு அந்த பயமும் இருந்திருக்கு. அந்த வண்டி இவங்க சொல்கிற ரூட்டு பக்கம் தான் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் ரோடு பிரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த பக்கம் போனால் அந்த பொண்ணோட வீடு, அந்த பக்கம் வண்டி திரும்பலை, இந்த பக்கமாக திரும்பிடுச்சு. அந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் தான் பயங்கர பயமே. அவங்க ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கெங்க போறீங்க, வீடு இந்த பக்கம் போனுங்கன்றாங்க. அவனுங்க கேட்கல, வண்டி எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இருக்கானுங்க. குர்கான் ஃபரிதாபாத் ரோடு ஒன்று இருக்கு, அந்த பகுதியில் சில கோயில்களும் இருக்கும். ஹனுமன் கோயில், அது அந்த இடத்துல கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோயில் வேற. அந்த கோயில் சார்ந்த பெருசாக அங்கே கூட்டம் இல்லைங்க. அந்த டைமில் நைட் நேரமாக அங்கே பெருசாக கூட்டம் இல்லை. அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளரவமற்ற சில இடங்கள் இருக்குது. அங்கே அந்த வண்டியெல்லாம் பார்க்கிங்கில் போட்டு நிம்மதியாக வீட்டில் தூங்கி எழுந்துட்டு காலைல நடந்து வந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அது போல் ஸ்லாட்ஸ் நிறைய இருந்திருக்கு, காலியான இடங்கள் மாதிரி. அது போல் ஒரு ஸ்லாட்டு, அந்த இடத்துக்கு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. போயிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கானுங்க. கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பொண்ணை உட்படுத்திருக்கானுங்க மக்களே, அந்த வண்டியில் கூட்டு போகிறவனுங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த பொண்ணு கத்தி இருக்காங்க, கதறி இருக்காங்க. ஆனால் அங்கே ஃபுல்லாக இந்த பனி மூட்டம் இருக்குல்ல, அதுவும் அந்த சைடு எவ்வளோ பனி மூட்டம் இருக்குன்னு நம்ம முந்தைய வீடியோஸ்லேயே ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அந்த பனி மூட்டம், ஹெவி ஃபாகு காரணமாக இந்த பொண்ணை யாராலையும் பார்க்கவும் முடியல.
ஒரு சில மீட்டர் தொலைவில் இருந்து பார்த்தாக்கா தெரியும் யாரோ அங்கே இருக்காங்க, ஏதோ நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் அடர் பனியின் காரணமாகவே அந்த பக்கம் யாரோ இருந்தால் கூட டிஸ்டன்ஸில் தெரியல. அந்த பொண்ணால் பெருசாக கத்தவும் முடியல, காரணம் கோல்டு ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு கத்தவும் முடியல. ஸோ இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த பொண்ணை கூட்டாக சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி முடிச்சிட்டானுங்க இந்த நாய்ங்க. பண்ணி முடித்த கையோடு அதுக்கப்புறம் ஒரு கொடுமையை பண்ணியிருக்கானுங்க. போக சொல்கிறத பற்றி ஒரு பக்கம் அந்த ஃபேமிலி இருக்குல்ல, அந்த பொண்ணோட குடும்பத்தினர், அவங்க கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன பொண்ணு என்ன ஆச்சு, இவ்வளோ கேட்டால் அந்த சிஸ்டரை கேட்டால் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கா, 1 மணி நேரத்தில் வந்திருக்கணும், இன்னும் வரலையான்னு அந்த குடும்பம் பரிதவிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஃபேமிலியில் இருந்தவங்களாம் அக்கம் பக்கத்தில் போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட வீடு சொன்னா தோழியோட வீடுன்னு, அது எங்கே இருக்குன்னு அது வரைக்கும் போய் தேடலன்னு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மிட் நைட்டை தாண்டியும் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கல, என்னாச்சுன்னே தெரியல. இதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமான்னு எல்லாரும் வீட்டில் விவாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு, டியூஸ்டே, ஓகேவா. அந்த பொண்ணை வேனுக்குள்ளே வச்சு திரும்ப 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 கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க அவனுங்க. அதிகாலை ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த டைமில் இந்த எச்எம் நகரில் இருக்க ராஜா சவுக்கோட முல்லா ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் பகுதியாக அந்த வேன் வரும்போது அதுலேருந்து அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கானுங்க. எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா. அந்த வண்டி அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டு அந்த டைமில் அந்த பொண்ணை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு இம்பேக்ட் எப்படி ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே உடம்புரி தான் அந்த பொண்ணை காயப்படுத்திட்டானுங்க. இது இல்லாமல் இது வேற பண்ணியிருக்கானுங்க, வண்டியிலேருந்து வெளியே தள்ளி விட்டுருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு முகத்தில் பயங்கரமான காயம், அதுவும் இடிச்சு அங்கேயே அந்த பொண்ணு விழலை, சிராய்ப்பு ஏற்படலை, இடிச்சு அந்த முக விடி பட்டதும் லைட்டாக கொஞ்சம் தூரம் தேய்ச்சிட்டு போனா அந்த சிராய்ப்புகள் வேற கொஞ்சம் ஆழமாக ஏற்பட்டிருக்கு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ப்ளீடிங் வேற ரொம்ப ஹெவியாக இருந்திருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு அவனோட ஃபோனில் அவங்க சிஸ்டருக்கு தொடர்ந்து கால் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. வீட்டில் பதட்டம் போயிட்டு இருக்கு பெருசா. இது அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்னும் வரல வீட்டுக்கு, கண்டிப்பாக வீட்டில் பதறிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இவங்க தொடர்ந்து சிஸ்டர் கால் அடிக்க சிஸ்டர் கையில் ஃபோன் இல்லை. அந்த பொண்ணு உட்காந்து வரமா அழுதுட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபோன் சைலண்ட்டு. அதுக்கப்புறம் அழுது முடிச்சு அந்த பொண்ணு ஃபோனை எதேச்சியா சில நிமிஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது தான் இவங்க ஃபோன் பண்ணிக்க தெரிய வந்திருக்கு. உடனே அந்த சிஸ்டர் கால் பேக் பண்ணதும் ஆப்போசிட்டில் அவங்க எடுத்து பேசியிருக்காங்க, கான்ஷியஸாக இருந்தவங்க பேசியிருக்காங்க. அது வரைக்கும் தான் கான்ஷியஸாக இருந்திருக்காங்களே, அதுக்கப்புறம் வழி அவங்கள தாங்க முடியல. எந்த இடத்துல இது போல் தனக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த அவங்க அந்த ஃபோன் கான்வர்சேஷன் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டில் அதை சொன்னதுமே செம்ம ஷாக்கு எல்லாருமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறிட்டு அந்த இடத்துக்கு வராங்க அந்த சீனுக்கு. அதுக்கப்புறம் அங்கே காயம்பட்டிருக்க அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் போகும், உங்களுக்கே தெரியும், மேலே விஷயம் போகும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் விஷயத்த தெரிவிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வேணாங்க, நீங்கள் டெல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுங்க, ஏன்னா கொஞ்சம் சிவியர் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கே கொண்டு போயிருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அங்கே கொண்டு போயிட்டு தையல் போகிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க முகத்தில். எத்தனை நினைக்கிறீங்க? 12 தையலுங்க அந்த பொண்ணு முகத்தில் மட்டுமே. இவ்வளோ பேர் குடும்பம் நடந்திருக்கு பார்த்தீங்களா. டாக்டர் சௌமியா இவங்க யாருன்னா அந்த பொண்ணை ட்ரீட் பண்ண டாக்டரே இவங்க தான். இவங்க கிட்ட சில தேசிய ஊடகங்கள் இருக்கவங்க போயிட்டு கேட்டாங்க, டாக்டர் எப்படி இருக்கு, இப்போ அவங்களுக்கு என்னென்ன காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க டீட்டெயில் பண்ணுறதை கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குங்க. அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃபேஸில் இருந்தால் பிளட்டு பயங்கரமாக ப்ளீட் ஆயிருக்கான், மேலேருந்து கீழே வரைக்கும் நெத்தியில் ஆரம்பிச்சு அப்படியே பிளட்டு ஃபுல்லாக ப்ளீட் ஆயிருக்கான். இந்த எக்ஸ்ரே அப்புறம் மற்ற டெஸ்ட்லாம் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். அந்த பொண்ணு உடம்புல சில காயங்கள் இருக்கிற விஷயமும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. அதுவும் பொண்ணோட கண்கள் இருக்குல்ல, அதை சுற்றியும் காயமா, 2 கண்களை சுற்றியும் காயமா. அந்த பொண்ணோட ஷோல்டர் இருக்குல்ல, அது டிஸ்லோகேட் ஆயிருக்கான். இது பத்தாதுன்னு இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் வேறு அந்த பொண்ணு ஏற்பட்டிருக்கதா சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ஃப்ராக்சர்ஸ் அந்த பொண்ணு உடம்புல ஏற்பட்டிருக்க விஷயத்தையும் அந்த டாக்டர் உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த நிறைய இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தள்ளி விட்டப்ப ஏற்பட்ட இன்ஜுரிஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது டாக்டர்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும், அதுதான் அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் இன்ஜுரி இருக்குல்ல, அது தள்ளி விடுறப்ப கீழே இம்பாக்ட் ஏற்படும் போது அந்த முகம் போய் கீழே முட்டும் போது இந்த காயங்கள் ரொம்ப ஆழமான உண்டாக ஏற்பட்டிருக்கலாம். அவங்க இன்னும் ட்ராமாவில் தாங்க இருக்காங்க. அவங்க அந்த பொண்ணு உடம்பு ரீதியாக இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ காயங்கள், மனசு ரீதியாக அந்த பொண்ணுக்கு அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியலன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திருக்கானுங்க. அதை நினச்சி பொண்ணு ஒரு மாதிரி புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே அட்மிட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் டே இருக்காங்களே, அப்போ ரொம்ப ட்ராமாவில் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெக்கவரி ஆகியிருக்காங்க. உள்ள அளவில் அவங்க ரெக்கவர் ஆன பிற்பாடு தான் நாங்கள் போலீஸ்க்கு சொன்னோமே, ஓகே இப்போ அவங்களுக்கு பேச முடியும் சார் அப்படின்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் போலீஸ் அங்கே வந்தாங்க, இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தாங்க அப்படின்னு அந்த டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த விக்டிம் ஸ்டேபிளாக இருக்காங்கன்ற விஷயத்தையும் நல்ல செய்தியவும் அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மணி அப்செட்டாக இருந்தாங்களாம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். ஐவி ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அவங்க உடம்புல ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆக்சுவலாக ரெஃபர்டு பேஷண்ட் தாங்க. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போன ரெஃபர் பண்ணுவாங்கள்ல, அப்படி வந்த பேஷண்ட் தான் இவங்களும். ஆக்சுவலாக இவங்க எய்ம்ஸுக்கு போயிருக்க வேண்டியவங்க,
ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, எய்ம்ஸ் இங்கேருந்து ரொம்ப தூரம், அதனால் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாருங்க. நாங்கள் ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அளவு கொடுத்து அந்த பொண்ணு ஸ்டேபிள் சுச்சுவேஷனை வச்சிருக்கிறதா அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். போலீஸார் அதுக்கப்புறம் களத்தில் இறங்கணும்ல, இந்த ஃபேமிலி சைட்லேருந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்கானுங்க சார், அவங்களை விட்டுறாதீங்க சார் அப்படின்ட்டு. போலீஸார் என்ன பண்ணுறாங்க, முதல் வேலையாக இந்த கொத்வாலி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண கையோடு ஒரு தனிப்படையாக அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுற வேலையை கையோடு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காரோட மூமெண்ட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணும்போது தான் அந்த கார் எங்கே ஆரம்பிச்சு எங்கே போயிருக்கு. ஏன்னா முதல்ல அந்த புகார் சார்ந்து உண்மைத்தன்மையை பார்க்கணும்ல, அதனால் அதை செக் பண்ணியிருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு வாகனம் அங்கே இருந்திருக்கிறது உண்மைதான். அந்த சீனில் அந்த விஷயம் ஒரு சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகி இருக்குங்க. எப்படின்னா, இந்த பக்கத்தில் ஃபுல்லாக கார்கள் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே இந்த வண்டியை பார்க் பண்ணாமல் தள்ளி இந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த வேன் நிற்குது, அதுக்கப்புறம் லைட்டை போட்டு அந்த வேன் பாட்டு இங்கே மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு, அந்த மினி வேனு. இந்த காட்சி எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்குங்க. இல்லை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இது வரைக்கும் அந்த பொண்ணு அந்த வேனுக்குள்ளே தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ கொடுமை அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்கோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க. ஸோ ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சா, இதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகளை ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலையாக மாறிடும். போலீஸார் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க, 2 பேரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அவனோட முகத்தை பார்க்க தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அதுவும் இல்லாமல் இந்த 2 பேர் மட்டும் தானா, இல்லை மற்றவங்க எத்தனை பேர் தொடர்பு இருக்குன்ற விஷயமும் இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா தெரிய வரப்போகுதுங்க. இந்த மாருதி சுசுகி ஈகோ சொன்னல, அந்த மினி வேனையும் போலீஸார் சீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கினாங்க பாருங்க. அந்த வீடியோ உங்களை நான் காட்ட விரும்பலை. ஏன்னா அந்த பொண்ணை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஐவி ஏறிட்டு இருக்க உடம்பு ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு அங்கங்கே ஊசியை குத்தி ஒரு மாதிரி அந்த பொண்ணு இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்களால பெருசாக பேச முடியல, ஆனால் அந்த வாய்ஸ் ஓரளவுக்கு வெளியே வரல. அதை வச்சு அவங்க விவரிக்கிறாங்க தனக்கு என்ன நேர்ந்துச்சு அப்படின்ட்டு. அதை போலீஸார் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட்டே போலீஸார் எடுத்தாச்சு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினாதான் இருக்க, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. சட்டத்தை மட்டும் கடுமையாக்கினா போதும்பா, இது போல குற்றங்கள்லாம் நடக்கவே நடக்காதுன்னு பல பேரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. சட்டங்கள் தொடர்ந்து கடுமையாக்கப்பட்டு தான் இருக்கு, ஆனாலும் இந்த குற்றங்கள் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு லேக் இருக்க விஷயம் தெளிவாக தெரியுதுல்ல. வேறு என்னதான் செய்யணும் அப்போ, இது போல குற்றவாளிகளையும் வேறு என்னதான் செய்யணும்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.